ஜிங் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. 2 மல்யுத்த வீரர்கள் ரிங்கில் சண்டை போடுறது சாதாரண விஷயம். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவங்களுக்கு இன்ஜுரியோ ஏன் வலியை தாங்க முடியாத அளவுக்கு பெயினோ ஏன் மரணத்தின் விளிம்பில் கூட நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட 10 தருணங்களை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக்க மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆபத்தான நீ இன்ஜுரி. இந்த இன்ஜுரி யாருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேவன் அப்படிங்கிற ரெஸ்லருக்கும் கிறிஸ்டின் கேட்ஜுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குது. ஸோ அப்போ கிறிஸ்டின் வந்து ஒரு டாமினேட்டான ரெஸ்லரெலாம் இல்லை, ட்ரைனிங் எடுத்து அப்போ தான் ரெஸ்லிங் பண்ணவர். அவரு பார்த்தீங்கன்னா மாவனுடைய லெக்கை பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் பண்ணிட்டாரு. ஆமாம், இந்த மாவன் அப்படிங்கிற ரெஸ்லர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். அவர் ரெஸ்லிங் கரியருக்கு வந்து ஒரே வருஷத்தில் காலை உடச்சதுனால அதுக்கப்புறமா ரெஸ்லிங்கே பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிட்டார். அதனால் நிறைய பேர் இவரை பார்த்துக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹைட்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியரில் நிறைய ஆபத்துகளை சம்பாதிச்சிருக்காரு. அவருடைய உடம்பும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸ்டோன் கோல்டு கூட சேர்ந்து டாக்டிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வின் பண்ணியிருந்தார். ஒரு ராளை பார்த்தீங்கன்னா டாக்டிங் டைட்டிலுக்கான மேட்ச்சு கிறிஸ்பனாயிடும் கிறிஸ்டியரிக்கும் டாக்டிங் இணைந்து விளையாடினாங்க. அந்த மேட்ச்சில் தான் ஏற்பட்டது. ஸோ தவறுதலாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டதில் நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸோடைய நீ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஜுரி ஆகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஃபியூமர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கனாகவே ஆயிடுச்சு. ஸோ அவர் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா நொண்டி தான் நடந்தார். ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி மேட்சை கம்ப்ளீட் பண்ணணுமேனு சொல்லிட்டு ஓரளவுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அந்த வலியோடு அவர் சண்டை போட்டதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபியூமரே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மேட்ச்சில் ஸ்கிரிப்ட் படி அவர் வின் பண்ண வேண்டியது, ஆனால் தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 4th TLCயில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கங்கஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஆபத்துங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மூளை செயல்பாடுலேருந்து அப்படியே ஏதோ ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. ராளை இதே மாதிரி தான் ஒரு 4-4 பார்த்தீங்கன்னா டாக்டிங் டைட்டிலுக்கான மேட்ச் நடந்தது. இதில் பாப்பா கிறிஸ்ட் பார்த்தீங்கன்னா கங்கஷனுக்கு போயிட்டார். ஸோ கங்கஷன் போனதுக்கப்புறமும் மேட்சை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணும்போது ஓவர் ரைட்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டீல் கேஜெல்லாம் எடுத்து பயங்கரமாக அடித்து மற்ற ரெஸ்லர்ஸை காயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதில் கிறிஸ்டியரிக்க புரிஞ்சுட்டாரு பாபு வந்து இப்போ சரியா இல்லை, அவன் ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்கான்னு. ஸோ ராவன்டன் பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்காமல் அவர் கூட நார்மலாகவே சண்டை போட்டார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜுரிக்கு போயிட்டார். ஸோ இன்ஜுரியும் ஏற்பட்டிருக்கு, கங்கஷன் ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மரணத்தோட விளிம்புக்கு போயிட்டார். உடனே டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாபு இதுக்கப்புறம் சண்டை போட்டால் சரியாகுதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பிரிவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்தது கர்ட் ஆங்கிள் வெர்சஸ் ஷேன் மிக்மன் மேட்ச்சில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அசம்பாகம். இதில் பார்த்தீங்கன்னா ஷேன் மிக்கனுடைய முகமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேப் மாறிடுச்சு. இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்னா தெரியும், எந்த ஆயுதத்தை வேணாலும் எப்படி வேணால் அட்டாக் பண்ணலாம். இது என்ன தெரியுமா, பின்னாடி ஒரு சுகர் கிளாஸ் இருக்குங்க. சுகர் கிளாஸுக்கு மேலே ஷேன் மேனை தூக்கி எறியணும். ஆனால் இவங்க சண்டை போட்டு வந்ததில் சுகர் கிளாஸுக்கு பதிலாக வேறு ஒரு செவுறு மாதிரி ஒன்று இருந்துருக்குது, அதில் தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் சுகர் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையான கிளாஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஸோ இதனால் அவருக்கு மூஞ்சிலெலாம் பார்த்தீங்கன்னா உண்மையான கிளாஸ்லாம் குத்தி உண்மையிலேயே ரத்தம் அதிகமாகிருச்சு. இந்த பேக் ஸ்டேஜில் இருந்து பார்த்துட்டு இருந்த வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமரா ஆங்கிலேஷனை வேறு எங்கேயா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததில் உண்மையான சுகர் கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஷேன் மிக்கனோட முகத்துலலாம் குத்தி இருக்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா மேட்ச் டக்குன்னு முடிச்சிட்டாங்க, ஏன்னா முடிச்சாகணும்ல. அதுக்கப்புறமா ஒஸ்ட் மேட்ச் அண்டர்டேக்கர் வெர்சஸ் கோல்டுபெர்க். இது ஒஸ்ட் மேட்ச்னு சொன்னதுக்கு காரணம் தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மரணத்தோட விளிம்புலேயே பார்த்தீங்கன்னா கோல்டுபெர்க்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரியுமா. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா கோல்டுபெர்க் விளையாடுற முதல் மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் கூட. இந்த மேட்ச்சில் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கிற டாப் ரோப் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ஸ்பியர் போடும்போது நவுண்டுருவார். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டலே பட்டுடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பிளட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி பிளட்டும் வந்துச்சு, தலையில் இடித்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோமா சிச்சுவேஷனுக்கு போயிட்டார். நல்ல வேலை அந்த லெவலுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததில்ல, நல்ல வேலை இவருக்கு வேறு எதுவும் ஆகலை. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஒரு ஸ்பியர் போடணும்னு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக கோமா சிச்சுவேஷனுக்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆபத்தான ரிஸ்க்கெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் அண்டர்டேக்கருக்கும் கோல்டுபெர்க்டையும் கேட்டிருக்காங்க ஏன் மேட்ச் இப்படி சொதப்ப காரணம்னு. 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி சமாளித்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் கோல்டுபெர்க் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த டாப் ரோப் கார்னரில் இருக்கிற அந்த ஃபினிஷர்லாம் பார்த்தீங்கன்னா போடவே இல்லை, ஏன்னா போட்டால் பிரச்சனை ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது எட்டி கரேரோ வெர்சஸ் JBL நடந்த மேட்ச்சு. இதில் எட்டி கரேரோ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தார். அவருக்கும் JBLக்கும் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா JBL வந்து நிறைய ஸ்கிரிப்டான மூமெண்ட்டாக மாறி இருந்தார். மற்றும் நார்மல் சேர் எடுத்து அடிக்கிறதுக்கு பதிலாக உண்மையிலேயே ஒரிஜினல் சேனல், அதாவது WWE சண்டை போடுறதுக்கு சேர் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக ஒரிஜினல் சேர் எடுத்து மண்டையிலே அடிச்சிருப்பாரு.
அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா எடிக்கிறவரை மண்டை பொழந்து ரத்தம் பொலன்னு நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடிக்கிறவரை ரத்தத்தோடு தான் சண்டை போட்டிருந்தாரு. இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம், ஜேபியிலே வந்து இதில் ஒரு இன்டர்வியூ என்ன சொன்னார்னா, நான் அன்றைக்கி நடந்த செக்மெண்ட்டில் டூப்பாக தான் அவருக்கு பிளட் வருதுன்னு நினச்சிருந்தேன், ஆக்சுவலாக அது ஒரிஜினல் அப்படின்னு தெரில அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஒரிஜினலாக தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டினியூவாக மேட்ச் போனிருப்பாரா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது WB சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த மேட்ச்சு ட்ரிபிள் த்ரெட்டாக கோயட்டாங்கிள் ட்ரிபிள் ஹைச் ராக்குக்குள்ளே நடந்தது. ஒருவேளை இது வேனுக்கு பண்ணாரா வேனுக்கு பண்ணாரான்னு தெரில. அந்த டைமில் ஸ்டெஃப்னி மெக்மன் பார்த்தீங்கன்னா கேட்டாங்கிள் கூட தான் இருந்தார், ட்ரிபிள் ஹைச் கூட இல்லை, பிரிச்சுட்டார். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராக் அவுட் தெலுங்க. நம்ம ட்ரிபிள் ஹைச் வந்து கேட்டாங்களுக்கு ஃபினிஷர் போடுறேன்னு சொல்லிட்டு கமெண்டேஷன் டேபிள் மேலேருந்து போட்டிருப்பார், முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் தெரியாமல் பார்த்தீங்கன்னா கமெண்டேஷன் அந்த டேபிள் வந்து பேலன்ஸ் தான் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த சேரோடைய நோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவருடைய மண்டை அடிச்சிடுச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ஷாக் ஆகிட்டார். மண்டைக்கு என்னாச்சுன்னு பார்த்தா மண்டைக்கு எதுவும் இல்லை, தொண்டையில் தான் அடிபட்டுருக்குது. பேக் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போய் பார்த்ததில்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசாக இன்ஜுரி எதுவும் இல்லை, ஓரளவுக்கு க்யூராக இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அகெயின் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் உள்ளே வந்து சண்டை போட்டார். இதை யார் சொன்னாங்க கொப்பா பொம்மனே அப்படின்னு கேட்கலாம். சொன்னது வேறு யாருமே இல்லை, WWEயோடைய மெகாஸ்டாரான லோகன் பால் பார்த்தீங்கன்னா இஸ் இம்ப்ரெசிவ் அப்படின்னு ஒரு எபிசோட் வச்சுருப்பார்ல, அதில் நம்ம ட்ரிபிள் ஹெச் சொன்னதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மரணத்தின் விளிம்பில், இது உண்மையிலே இதை சொல்லலாம், நம்ம மேன்கைன் மிக் ஃபோலியை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரஸ்லிங் கேரியர் ஒரு லெஜண்ட். அவரை மாதிரி யாருமே சண்டை போட்டதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு ஹார்ட் கோரில் பெஸ்ட்டுங்க. சண்டை போடுறதுல எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டதாலும் பெரிய காட்டிக்கவே மாட்டார். ஸோ அண்டர்டேக்கர் கூட ஒருக்கா மோதும் போது ஒரே மேட்ச்சில் 3 இன்ஜுரி. ஸோ ஸ்டீல் சேர் தூக்கி மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. ஹெலினஸ்டில்ஸ் கேஜை உடச்சிக்கிட்டு கீழே விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவருடைய மண்டையிலேயே கேஜை வச்சு அடிக்கிற செக்மெண்ட்லாம் நடந்திருக்கும். இப்படி ஒரே ஷோவில் 3 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தளராமல் இருந்திருப்பார். மற்றவங்களில் யாருக்காச்சும் உடம்புல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டிருந்தால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ட்ரிபிள் ஹெச்சோடைய நிலைமை, இது சர்வைவர் சீரிஸில் எலிமினேஷன் சேம்பர் நடந்தது. எஸ், முந்தி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பரே நடக்கல, சர்வைவர் சீரிஸில் ஒரு மேட்ச் நடந்தது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ராவன்டன் வந்து மேலே இருந்து குதிச்சிருப்பார். அவர் குதிக்கும் போது சரியாக பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு பதிலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சோடைய தொண்டையிலேயே பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டாரு. இதனால் ட்ரிபிள் ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டையில் மூச்சு விட முடியாமல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததுனால ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்து ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பார்த்தா அவருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. இதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம ராவன்டன் பின் பண்ணும்போது அதையும் பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா இவருடைய கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு பேக் ஸ்டேஜை கூட்டி போயிட்டாங்க. அடுத்தது அண்டர்டேக்கர் வாலண்டியாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு ரசல்மேனியாவில் மோதிருப்பார். அதில் 21 ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணவர் 22ஆம் ஸ்ட்ரீக்கில் தோற்று போயிட்டார். அது என்ன தெரியுமா விஷயம், அண்டர்டேக்கரை தூக்கி போட்டது பந்தாட்டினு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் பயங்கரமாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இதில் அவருக்கு கங்கஷனே ஏற்பட்டிருக்குது. இது யார் பற்றி சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர் தான். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஷன் சொல்ல இதை பற்றி சொல்லியிருக்காரு, எனக்கு கங்கஷன் ஏற்பட்டிருக்குதுன்னு.